प्रीणयामास चित्तज्ञा अप्रमद्दानुवृत्तिभिः सदा பிரமாதம் இல்லாமல், பிரமாதோ அனவதானதா, சாவதானமா இருந்து சிசுரூட பண்ணிட்டே இருந்தாலாம் பர்த்தாவுக்கு. அப்படி பண்ணி அதனால பிரீணயாமாஸ சித்தஜ்ஞா அவருக்கே சந்தோஷம் வந்துட்டு ஒரு நாளைக்கு கழவர் கூப்பிட்டு காட்டார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், நீங்க யுவாவாகணும்னு சொன்னாள். உடனே ஸ்மரிச்சாள். அஸ்வினி தேவர்கள் வந்துட்டாள். வந்ததே எனக்கு யௌவனம் வரும்படியா பண்ணணும், என்னுடைய வார்த்தக்கியம் போகணும்னு சொன்னாள். அஸ்வினி தேவனா தேவலோகத்தில் இருக்கிற டாக்டர்கள். இப்ப ஏதாவது தலையை வலிச்சா நம்ம கும்பகோணத்திலிருந்து டாக்டர் அழிச்சு வரோம், நம்ம டாக்டர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்றோம். தேவலோகத்திலிருந்து அவர் அஸ்வினி தேவதைகளை தெரிவிச்சு விட்டாள். அவ என்ன பண்ணினாள், ஒரு தீர்த்தத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணி 3 பேருமா நின்றாள். நின்னா 3 பேரிலும் ஒரே ரீதியா நிற்கிறாள். 3 அஸ்வினி தேவதைகள் மாதிரி இருக்கா. அவள்லாம் 25 வயசு தேவதைகளுக்கு மதிப்பு. அது மாதிரி இந்த கழவரும் இப்படி ஆயிட்டாள். இவளுக்கு புரியல தம் பர்த்தா ஆறுன்னு. அப்போ நீ வாஸ்தவமா பத்திவர்த்தையா இருந்தா தெரிஞ்சுக்கோ ஏன்னாள். ஒரு புஷ்ப மாலையை போட்டால் தன் பர்த்தா கழுத்துல விழுந்தது. உடனே அஸ்வினி தேவதைகளே சந்தோஷப்பட்டாள். அப்ப செவனர் சொன்னாளா, இது பரியந்தம் உங்களுக்கு இந்திரோபேந்திராதிகளோட சேர்ந்து கிரககிரகணம் கிடையாது யஜ்ஞத்துல. அஸ்வினி தேவதைகள் வைத்தியாள்னு சொல்லி அவளை சேர்த்து பங்கியில வச்சுக்காம இருந்தாளா. ஏன்னா வைத்தியாள்னா எல்லாருக்கும் அவள் சிகிச்சை பண்ண வேண்டியவாள். வந்து சில ஜீவன்களை கொண்டு கூட மருந்து சிந்து பண்ணுவாள். கோழி முட்டை இதெல்லாம் இதா கூட பண்ணுவாள். அதை சாப்பிட்றவாளுக்கு அந்த மருந்தெல்லாம் கொடுக்கலாம் இல்லையா. அப்படி எல்லாம் பண்ணி செய்ய முடியா இருக்கும். இதனால அபூதோகி யோ பிஷக்குன்னு வேதம். அதனால சமானமான பங்கியில வச்சுக்கிறது இல்லை. எங்களையும் சமானமா சேர்த்து எங்களுக்கும் வந்து கிரககிரகங்கள்லாம் பண்ண முடியா பண்ணோம்னா அவளும் கேட்டுக்கண்டா இவரும் பண்றேன்னு சொன்னாள். அஸ்வினி தேவதைகள் சமபானத்துல அவளை சேர்த்துக்கிறது இல்லை. சேர்த்துக்க முடியா பண்றேன், எங்க மாமனார் யாகம் பண்ண சொல்றேன், சரியாச்சியே உமக்கு முதல்ல அவிபாகத்துல கொடுக்குறேன், நான் ஆத்துரம் பண்றேன்னு சொன்னார் அவர். அவளுக்கு சந்தோஷம் பரவிட்டு போயிட்டாள். கொஞ்ச நாள் கழிச்சு 10 வருஷம் ஆச்சு. ராஜா வந்து குழந்தைய கொண்டு போய் ஒரு கழவனுக்கு கொடுத்துட்டோமே, குழந்தையாவது உயிரோட இருக்காளா பார்ப்போம்னு தாயார் நிர்பந்தம் பண்ணி போய் பார்த்துட்டு வாருங்கன்னு சொன்னாள். அவன் தேர்ல பரப்பிட்டு இந்த ஆசிரமத்துக்கு சவனாசிரமத்துக்கு வந்தா கூட்டி மன்மதா கிருத்தியா உட்காந்து இருக்கார். இவர் பக்கத்துல எதிரக்க உட்காந்து பேசிட்டு இருக்காள் ஆசிரமம் வாசல்ல. சுகன்யும் இந்த யுவாவும் ராஜா பட்டு பீதாம்பரம் ஸ்வர்ணாபரணம் முக்தாகாரம் புஷ்பம் சந்தனம் குங்குமம் எல்லாம் தேர்ல கொண்டு வந்தான். அந்த மூட்டையெல்லாம் கொண்டு வந்துட்டா அவுக்காதேன்னு விட்டான். கீழே இறங்கி தேர்ல ஏறிவிடுவோம்னு வேற போற சமயத்துல அங்கிருந்து ஓடி வந்து குழந்தை பெண் வந்து காலில் வந்து நமஸ்காரம் பண்ணினாள். கிருதபாதாபிவந்தனம் சந்தோஷப்படலையா ராஜா? ஆசீர்வாதம் பண்ணலையா? நமஸ்காரம் பண்ணின குழந்தையே, ஏன் அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலைனாலாம்? சிகீர்ஷிதந்தே கிமிதம் பதிஸ்த்வயா பிரலம்பிதோ லோக நமஸ்கிருதோ முனி யாத்வம் ஜராக்ரஸ்தமசத்ய சம்மதம் விஹாய ஜாரம் பஜசே முமத்வகம். என்ன இப்படி உனக்கு இந்த எண்ணம் தோணித்ததுன்னு குழந்தைய பார்த்து வச்சாரா. நமஸ்காரம் பண்ணின ஒரு மகாபுருஷனை நீ வஞ்சிச்சு யாரையோ ரோட்ல போற ஒரு பயலை பிடிச்சி உட்காந்து வச்சு பக்கத்துல அவர் எங்கேயோ விரட்டிவிட்டு, இது தர்மமா? சிகீர்ஷிதந்தே கிமிதம் பதிஸ்த்வயா பிரலம்பிதோ லோக நமஸ்கிருதோ முனி யாத்வம் ஜராக்ரஸ்தமசத்ய சம்மதம் விஹாய ஜாரம் பஜசே முமத்வகம். அசத்தியம் அசத்திய சம்மதம், அசத்தியலுக்கு அசம்மதனாம் மகர்ஷி தபஸ்வியனுடைய பெருமை அசத்தியலுக்கு தெரியுமோ, அசத்தான ஸ்திரீக்கு தெரியுமோ, சாத்விக்கு தெரியும். ஜராகிரஸ்தன்னு சொல்லி இந்த கழவரை விட்டு அத்வகம் பஜசே அமும் அத்வகம், ஒரு வழியில போறவனை பிடிச்சி உட்காந்து வச்சுன்னு சொல்லி சொன்னானாம் ராஜா. உடனே சிரிச்சுக்கிண்டு சுகன்யா சொன்னாளாம், இல்ல உங்க மாப்பிள்ள தான் நாளா. உவாச்சதா தஜா மாதா தவைஷ பிரகுநந்தனா
அதே பிறகு அந்த நாள் தான் உங்க மாப்பிள்ளதான் நாளாம் சொல்லிவிட்டு அஸ்வினி தேவதைகள்லாம் வந்த கதையெல்லாம் சொல்லி உங்க யாகத்திராவி பாகம் கொடுக்க சொல்றேன்னு சொல்லியிருக்காள். நீங்க அப்படி ஒரு யஜ்ஞம் பண்ணணும் நாளாம். உடனே குழந்தையை கட்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டு இந்த ஷீரெல்லாம் கொடுத்து உடனே யஜ்ஞத்துக்கு தேடி வச்சுவிட்டாள். ஆமா யஜ்ஞம் பண்ணணும் இது மாதிரி தன் குழந்தையை திருப்தி பண்ணி வச்சாள்னு சந்தோஷம் ராஜாவுக்கு. சரியா தீக்கி உடனே யஜ்ஞம் பண்ணினால் இவர் அத்புரம் பண்ற போது அஸ்வினி தேவதைகளையும் சேர்த்து கூப்பிட்டதே இந்திரன் இப்படி புதுசா ஒண்ண நீ பண்றியான்னு அங்கிருந்து வஜ்ராயுதத்தை எடுத்தான். வஜ்ரம் சத்யோமன்யூன்னு பேரு இந்திரனுக்கு. உடனே கோபம். தேவதைகளுக்கு ஏதாவது அபச்சாரம் பண்ணிவிட்டா உடனே கோபம். இதெல்லாம் தெய்வ குத்தம் தான். பல கஷ்டங்கள் இப்ப தேசத்துல வந்திருக்கு. இந்த காலங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் பண்ணும். கிராமத்தில் இருக்கிற ஆலயங்கள் கிராம தேவதைகள் இன்னும் பரம்பரையா உபாசிச்சுன்னு வந்த ஆராதனங்கள் இதெல்லாத்தையும் சரியா பண்ணணும். அது விட்டு போகவே கூடாது. அதுல ஏதாவது தவறுதல் வந்தா ரொம்ப படுத்தாத பாடுபடுத்தும். 62ல 8 கிரகம் சேர போறது. 8 கிரகம் 2.5 நாள் தான் 8 கிரகம். பாக்கி ஒரு மாசம் 7 கிரகம் அப்படி இல்லாம இருக்கு. படிப்படியா இருக்குது. அது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அதனால என்ன வரும்னு கூட்ட கிரகத்துக்கு பலம் எங்களால சொல்ல முடியாது. எங்க வாயிட்டு கட்டத்துல சொல்ல மாட்டோம்னு விட்டார் ரிஷிகள். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். அவரவர்கள் சூரிய நமஸ்காரம், பஞ்சாட்சரம், ஆலயத்தில் சிவ தரிசனம், விஷ்ணு தரிசனம், ஏகாதசியாதி உபவாசம், ஏதோ தான தர்மம், அஸ்வத்த பிரதட்சணம், கோபூஜை, பிராதஸ்தானம், காயத்ரி ஜபம், ஆராதனம், சாலக்கிராம சிலா தீர்த்த பிராசனம், அம்பாளுடைய ஆராதனம், இது மாதிரி நல்ல காரியங்களை பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டு இருந்தா தான் அது ஏதாவது வந்த கஷ்டத்தை ஒரு வாரம் நிவர்த்தி பண்ணிக்க முடியாது இருக்கும். கஷ்டமே வராதுன்னு சொல்லிவிட முடியாது. ஏன்னா 43 கோடி பயங்கரனா இருக்கா. இல்ல பயங்கரமா என்ன பாடு படிச்சிருக்காங்க கொஞ்ச நாளா. அவனுக்கு பண்ணினதுதான் பலம் வந்துதானே ஆகணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஏதோ நல்லவாள் பண்ற காரியம் ஏதோ அந்தந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜாத்தியும் காப்பாற்ற முடியாவது பண்ணிக்கணும்னா இந்த சமயத்துல மோசம் போயிடப்படாது. அதை உத்தேசிச்சுதான் ஆச்சாரியால் 11 இடத்துல மகாருத்ரம் வச்சது அதிருத்ரமா பண்ணி அப்படி எல்லாம் பண்றாள். அவள் சர்வஜாளாகினாலே அவளுக்கு தெரியும் இது என்னென்ன ஆகும் என்னன்னு. ரொம்ப கோரமான காலம். நல்ல காரியங்களை எல்லாரும் பண்ணிட்டு வரணும். ஏதோ மழை நாள் வந்தா அதுக்காக முன்னாடியே கருணாக்கிழங்கு சாப்பங்கிழங்கு வாங்கி வச்சுக்கலாம் பாருங்க. 2-3 நாளைக்கு சாப்பிட்றது 2-3 மாதம் சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுப்பா. மிந்தி இப்பதான் எப்போ மழை நாள் எப்போ வெய்ய நாள்னு புரியாம இருக்கேன். மிந்தியெல்லாம் அப்படி புரிஞ்சு எல்லா காரியமும் பண்ணிட்டு இருந்தாள். அது மாதிரி மேல வரப்போற ஆபத்தை நீக்க முன்னாடியே நாம் நல்ல காரியங்களை செஞ்சு வச்சுக்கணும். அங்கிருந்து தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை எடுத்து இவர் மேல போடுறதுக்காக தூக்கிவிட்டார். இவர் என்ன பண்ணினார், கையில ஸ்ரோத்தை எடுத்தார். இங்க இருந்து ஹும்னார். அப்படியே கையும் வஜ்ரமும் அசையாம போயிட்டுதான். இந்த புதுசா கட்டின புள்ளார் கோயில அப்படியே பெரிய சாண்டோ ஒண்ணு நிற்கும் பாருங்க சிமெண்ட்ல. அது மாதிரி கையை வச்சிருந்தான். அமிந்திரன் சவஜ்ரம் ஸ்தம்பயாமாஸ்ய பார்கவः சவஜ்ரம் ஸ்தம்பயாமாஸ புஜமிந்திரஸ்ய பார்கவः. உடனே பிரம்மாதி தேவதைகள்லாம் ஓடி வந்து இவரை குலோத்பன்னர் இவர் சவனர் அவரை வந்து கெஞ்சி கூத்தாடி அப்புறம் உடனே அஸ்வினி தேவதைகளுக்கு சேர்த்து கொடுக்கணும்னு கேட்டு வேதத்துல போய் அவளுக்கு தோஷம் சொல்லி இருக்கிற போது நீங்க இப்படி உனக்கு குறுக்கா ஒரு பாதை போடலாமான்னு கேட்டு அப்புறம் வேதத்திலேயே அதுக்கு இடம் இருக்கும். எத்தனை வேதம் இருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியற வேதம் மட்டும்தானா சொல்லி கடைசியில தபோ திருஷ்டினால பார்த்தா அவளை பகிஷ்பவமான சாமாவனாலே பரிசுத்தி பண்ணி சேத்தனம் இல்லாமல் இருக்கு. அதுலேருந்து தான் பகிஷ்பவமான சாமாவை கானம் பண்ணி இப்பவும் யஜ்ஞத்திலே அந்த சாமத்தால அபிமந்திரிதமான தீர்த்தத்தை பிராசனம் பண்ணினா ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். ரொம்ப பலம். மன்னாருடைய பிரிவாள் அதுக்காக சுத்தியாக சன்னிக்கு ராத்திரி 2 மணிக்கு வண்டியை கட்டிட்டு ஸ்நானம் பண்ணி விபூதிட்டுன்னு வருவாளா. பிரிவாள் வரும்போது சொல்வாள் சுத்தியாக சன்னிக்கு வயசான சமயத்தில் விபூதி ருத்ராட்சத்தோட ஸ்நானம் பண்ணிவிட்டு சாமா காக்கணும், பகிஷ்பவமான சாமா தீர்த்தம் சாப்பிடணும்னு வருவாளா. அவ சாமகாள்ங்கிறதுக்காக மட்டும் இல்லை. சாமகாள்னா என்ன, அவா திணையில
சேஷ்டுவாள் இருந்தாலே கிருஷ்ணசுவாமி சேஷ்டுவாளுடைய அப்தபூர்த்தியிலே இங்க பெரிய தோப்பனார் சாமி தீற்றுவாள் போய் சாக சொல்லிட்டு வந்தாளா தாம்பூலம் கொடுக்குற போது எதிர்கட்சியிலே இவாளுக்கு எதிர்க்க உட்காண்டிருந்தவாள் ஏதோ தவறி ஒரு வாக்கியத்தை ஆரம்பிச்சாளா சேஷ்டுவா தவறி போச்சேனாளா ஆனா அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு வராள் தவறி போச்சேனாளா ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் நாங்கள்னு பெரியப்பா அப்பா எல்லாம் சொல்லுவாள் அப்படி அவ சுத்தியாக அன்னைக்கு அந்த சாமா காக்க வருவாளாம் அன்னைக்கு சாமானா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சாமாவே இப்போ இங்கே பொன்னிராஜபுரத்துல ஸ்ருதிகள் இங்கே ஆத்துல சொல்றதுக்கும் இந்த யஜ்ஞசாலையில சொல்றதுக்கும் பார்த்தா அது என்ன தேவதைகளை சாட்சியா வச்சுன்னு சொல்ற இடமும் இல்லையோ ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கும். அது கேட்கறதுக்காக வண்டியை கட்டிக்கின்னு ஒருவாளா ராத்திரி 2 மணிக்கு அன்னைக்கு மட்டும் ராத்திரியில அக்காலத்துல ஸ்நானம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஸ்நானம் பண்ணாவனாலும் பாதகம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம விரிவாலாம் ஸ்நானம் பண்ணாம யாகசாலையில போறதில்லை. ஸ்நானம் பண்ணிவிட்டுதான் விபூதி தாரணம் பண்ணிட்டு அப்படி வருவாள். அப்படி அந்த யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணி வச்சு அந்த சரியாத்தி பரமானுகிரகத்தை அடைஞ்சான், செவனுடைய பிரசாதத்தை அடைஞ்சு அதுலேருந்து அவனுடைய வம்சம் வித்தியாச்சுன்னு அந்த கதையை போய் சொன்னாள். நரிஷ்யந்தன் அவனுடைய வம்சம் சொல்பம், அந்த வம்சத்தையும் சொன்னாள்.